ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இந்த வீட்டில் உட்காந்துட்டு போகலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா இதான் எங்களோட ஃபஸ்ட்டு சொந்த வீடு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. என்னோடய கல்யாணம், ரேவந்த் பிறந்ததுங்க தான். ஸோ திருப்பி நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்காதுன்னா வந்து ஒரு வாரத்தில் டெனண்ட் வந்துடுவாங்க. அப்புறம் நான் வந்து இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நானும் அம்மாலாம் வெளியில் போகிறோம். ஸோ எப்போ நான் வந்தாலும் அம்மா வெளியில் கூப்பிட்டு போவேன். ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும். இந்த பேங்க் வேலை நான் வந்தால் கடகடன்னு முடிச்சிருவாங்க. நான் அம்மா பார்த்துப்பேன், அம்மா போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால எப்போவுமே நான் வரப்போ அம்மா நிறைய வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க, இந்த வேலைலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கடகடன்னு முடிச்சிருவாங்க. நானும் அம்மாவும் வெளியில் உட்காந்துட்டு சும்மா அப்படியே பேசிட்டே இருந்தோம். நம்மளுக்கு என்னோட நெயில்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது போல இருக்குது, பார்த்துட்டே இருந்தா. இந்த நெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்டென்ஷன் தான். நம்ம பேக்கிங் பண்ணுறதுனால ஒரிஜினல் நெயில்ஸ்லாம் வளர்த்துக்க முடியாது. சும்மா ஆசைக்காக வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டேன். உமாக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ட்ரெஸ்ஸு, நகை அதை விட ஃபுட்டு மேலே ரொம்ப ஆசை ஜாஸ்தி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த இளநீர் ஜூஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டுலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இளநீர் எப்போ வெளில போனாலும் வாங்கி கொடுப்போம் அவளுக்கு. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் வெளியில் வரது ரொம்ப ரேருன்றதுனால நாங்கள் எல்லாம் எப்போலாம் போகிறோமோ அப்போலாம் அவளுக்கு என்னென்ன பிடிக்குது எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம். ஸோ முடிச்சுட்டு லஞ்ச் வந்து வெளியில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பக்கத்தில் நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பால் வேறு காய்ச்சிருந்தோமா, அதனால் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையோட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சூப்பராக வந்து அம்மாவுக்கு லஞ்ச்லாம் வெளில வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எப்போவுமே நான் வந்துட்டு போகிறப்போ அம்மா கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது என்னென்னு சொல்ல முடியாது. ஸோ கண்ணீரோடு தான் பை சொல்லுவாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் இது ரிலேட்டாக இருக்கும்ல. ஸோ நான் உள்ளூரில் இருக்கேன், இன்னும் வெளிநாட்டில் இருக்கிற பெண்களுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, எவ்வளோ அவங்க பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ வந்து அவங்களுக்கு மனசு பாரமாக இருக்கும்ல. ஸோ இதெல்லாமே வந்து நினச்சி பார்க்குறப்போ பெண்கள்னாலே இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தலையில் தைப்போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் ஸ்டார் வந்து குக்கீஸ் ஆர்டர் பண்ணுறதுக்காக அவங்களோட மேனேஜர் கால் பண்ணியிருந்தாங்க. அந்த நான் கால் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியல. அப்புறம் நான் திருப்பி கால் பண்ணுறப்போ இந்த மாதிரி நான் பவர் ஸ்டாரோட மேனேஜர் பேசுகிறேன் சார், பேசுன்னு சொல்லி அப்போ சார் நம்மக்கிட்ட பேசி நம்மக்கிட்ட குக்கீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அனுமோகன் சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா பவர் ஸ்டார் நம்மளை வந்து குக்கீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. ஸோ அவர் என்ன பேசிட்டாரு, இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. சார் வணக்கம், ஸ்ரீனிவாசன் சார், எப்படி இருக்கீங்க? சார் எனக்கு 37 வயசு ஆகுது சார். ஆமா சார், நீங்க எனக்கு தம்பி தான் எப்பவுமே. ஆமா சார், இது குக்கீஸ் வந்து நான் எங்க குரோம்பேட்ல இருக்கேன் சார். ஆமா அனுமோகன் சார். ஆமா சார். சார் கோதுமை குக்கீஸ், ராகி குக்கீஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா சத்து மாவுல குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே வந்து கோதுமையில சாக்லேட் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கருப்பு கவுனி அரிசியில பண்றோம் சார். சுகர் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் சார். ஆமா சார். என்னென்ன குக்கீஸ் வேணும் சார்? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், எனக்கு இவ்வளோ அழகான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஒரு 2 days நம்ம டெலிவரி பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விவான் குட்டிக்கு காலையில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து இந்த மக்னான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழில். நீங்கள் கரெக்டாக இல்லைன்னு தெரியல எனக்கு, நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் வந்து டோஸ்ட் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சாப்பிட்றோம் குழந்தைங்க. இது ரெடிமேடாக அவைலபிளாக இருந்தது. எனக்கு ஒரு நட் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ குழந்தைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லி இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து சீஸ் ஃப்ளேவர் வந்து பிடிச்சிருந்தது. பாதி சாப்பிட்டான், பாதி வச்சுட்டான். பட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத் டேப்பர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் ரெகுலராக வந்து நார்மல் டேப்பர் யூஸ் பண்ணுறீங்க, கிளாத் டேப்பர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ விவானுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ்லாப்போட ரீயூசபிள் பேபி கிளாத் டேப்பருங்க. இதில் வந்து டபுள் லீக்கேஜ் கார்டு இருக்குது, ஹை அப்சப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குயிக்காக ட்ரை ஆகிடும், ஸ்டெயின் ப்ரூஃப் கம்ஃபர்ட்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது மாதிரி 3 months தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா விவானுக்கு வந்து 2.25 வயசு ஆக போகுது. நான் இது அவனுக்கு வந்து ஒரு 6 மாதம் இருந்தப்போ வாங்கினேன். ஸோ அதில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் அந்த இது இருக்கிறதுனால, கிளிப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அழகாக வந்து நீங்கள் பாப்பாவுக்கு வளர யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பேட் மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே லைனர்ஸ் மாதிரி உள்ளே வச்சுட்டு நீங்கள் பாப்பாவுக்கு வந்து டைப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதை வாங்கிக்கிறதால சொன்னேன், 1.5 வருஷம் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஒரு 2-3 வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாற்றி போட்டுக்கலாம். டைப்பர்ஸ் பகலில் போட வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிளாத் டைப்பர் ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. இந்த லவ்லாப் டைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் ரீயூசபிள் டைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அமேசானில் லிங்க்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கார்ட்டன்ஸ் கூட சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து பெருசாக பல்காக ஒரு டைப்பர் போட்ட மாதிரி ஃபீல் இருக்காது. கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், ஓடி ஆடி விளையாடுறதுலாம் எந்த சிரமம் இருக்காது. இப்போ நார்மல் மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பல்காக இருக்கும், பிள்ளைங்களுக்கு வந்து நடக்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு. பட் இது வந்து அப்படி இல்லாமல் ஜென்ரலாக நம்ம வந்து ட்ரௌசர்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு அழகான வந்து என்ன சொல்கிறது பின்ஸோட அண்ட் ஹை அப்சார்ப்ஷனோட இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக பிள்ளைங்களுக்கு வந்து போடலாம் பகல் டைமில். ஸோ நைட் டைமில் தாங்குமா அப்படின்னா நான் வந்து ஒரு 2-3 வாங்கி வச்சு நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பகலில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன் அந்த விமானுக்கு. ஸோ பையிங் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அமேசானில் இருக்குது, அவ்வளோ வெப்சைட்டில் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டைம் வந்து காலையில் 7:30 ஆகுது. நல்லா ரெடியாகி உட்காந்துருக்கேன். நம்ம எனக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் சார் வீட்டுக்கு தான் போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அனுமோகன் சார் நம்ம கிட்ட குக்கீஸ் வாங்கியிருந்தாங்க. சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து குக்கீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கூட கோஸ்டார்ஸ் கிட்ட கொடுத்துருக்கப்போ ஒரு நிறைய வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும், வாங்குங்க, வெளியில் சாப்பிட மாட்டீங்க இனிமேல் ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளோட குக்கீஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாஸ் சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் வைத்தியா சார் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ரீனிவாஸ் சார் தான் வந்து நம்ம குக்கீஸ் கொடுக்க போகிறோம். சார் நம்மளுக்கு 10 to 10:30 வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு குக்கீஸ் டெலிவரி பண்ணிட்டு வரலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம், இந்த ஒரு குக்கீஸ் பார்த்தீங்கன்னா நான் எந்த கிளாஸ்க்கு போய் கற்றுக்கல. ஏன்னா இது வந்து 100% வெஜ் குக்கீஸ். நான் ஒரே ஒரு நாள் வந்து 2 நாள் வந்து பேக்கிங் கிளாஸ்க்கு போனேன். அங்கே வந்து ஃபுல்லாக மைதா, ஒயிட் சுகர் இப்படி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நான் விவானுக்காக கண்டுபிடிச்சு நானே வந்து செஞ்ச ஒரு ரெசிபி வந்து இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப வரவேற்பு இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வருதுன்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு பண்ணுறப்ப கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும்ன்றதுக்கு வந்து நான் இதை கண்டிப்பாக ஒரு பெரிய எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து வரக்கூடிய அந்த ஆர்டர்ஸாக இருக்கட்டும், ஃபீட்பேக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சரி வாங்க இப்போ கிளம்பிடலாம். சார் ஃபஸ்ட்டு 2 குக்கீஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திருப்பி கால் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா 3 வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ராகி, ராயல் வீட் நட்ஸ், அப்புறம் கருப்பு கவுனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ்ன்னு சொல்லி மொத்தம் ஒரு 5 வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அப்புறம் ஒரு வெயில் ஒன்று நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, அது பர்சனலாக ஒரு 5 வெயில் வச்சுருந்தேன் நான். அதில் ஒரு வெயில் வந்து சார் கொடுத்துருவான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். திருப்பியும் வெயில் எப்போக்கா கொடுக்க ஆரம்பிப்பேன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு மாதம் 2 மாதம் திருப்பி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து வெயில் வேணுங்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு, கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நாங்கள் வந்து எல்லாருக்கும் வேல் கொடுத்துட்டு இருந்தோம். பட் எங்கள் காரில் நான் இன்னும் வேல் வைக்கல, அதனால் இன்றைக்கி வேல் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 வேல் காரில் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போய் அழகாக வச்சாச்சு. வேலுண்டு வினை இல்லை அப்படின்றது உண்மையான விஷயங்க. அதை நான் லிட்டரலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முருகர் துணையோடு நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும், நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதான், ஹாப்பியாக நானும் ஹஸ்பண்டும் மட்டும் கிளம்பிட்டோம். ரேவன் ஸ்கூல் போயிட்டேன். விவானை வந்து மாமியார் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவனை கூட்டிகிட்டு நம்மளால் வந்து கொஞ்ச நேரம் பேச முடியாது, ரொம்ப செட் பண்ணிகிட்டே இருப்பனால அங்கேயே வந்து வீட்டில் தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் சார் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சாரை பார்த்துட்டு நம்ம குக்கீஸ் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நான் உங்களுக்கு குட்டி பசங்க நினச்சி சாப்பிட்டு எடுத்துருவோம் சார். எனக்கு 4 குட்டி பசங்க எனக்கு கருப்பு போகணும். அங்கே வீட்டு செய்து எல்லாம் வீட்டில் தான் எங்கள் சொந்த வீட்டிலேயே நான் பேக்கிங் நிறைய சாப்பிட்டு பண்ணி பண்ணி இது வந்து பீக்கீஸ் வேணால் சாப்பிட்டேன். கருப்பு கொஞ்சம் அரிசி இருக்குங்க, அது பவுடர் ஆக்கி அது கொஞ்சம் கோதுமை பவுடர் பட்டர் கலந்து நட்ஸ் சுகருக்கு நல்லது. இது வந்து பிளெயின் கோதுமை எல்லாமே ஹெல்த் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ சின்ன காம்படிஷன் நான் இனிமேல் லைஃப் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணணும். வேல் முருகன் வேல் நான் எல்லாத்தையும் ஸோ ரொம்ப நல்லா போச்சுங்க. சாரை பார்த்துட்டு நிறைய விஷயம் நம்மளை குக்கீஸ் பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும் எங்கள் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய பேர் நமக்கு கால் பண்ணி ஷூட்டிங்க்கு வாங்க, நம்ம ஷூட் போயிட்டுருக்கு, இப்போ ஒரு புது படம் நடிச்சிருக்காரன் சார் வர சொல்லியிருந்தாரு. ஸோ ஹாப்பியாக இருந்தது. அடுத்த ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு வந்தாச்சு. நம்ம வந்து கொடைக்கானலுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்றது நான் வந்து அடுத்தது ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சூப்பரான விளாக்ஸ் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி விளாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து பெட்டு வந்து ஒன்று வாங்கலாம். லாங் ஜேர்னி இல்லையா, ஸோ சென்னை டு கொடைக்கானல் லாங் ஜேர்னியாக இருக்கும். ஸோ இந்த ஏர் பெட் வாங்கி போட்டால் பசங்க தூங்கிட்டே வருவாங்கிறதுக்காக நாங்கள் வந்து அங்கே ஒரு ஷாப்பில் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்து ஏர் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மெயினாக வந்து
பசங்க வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறப்போ டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி பெட் போட்டு கொடுத்துட்டு அழகாக போய்ட்டு தூங்கிட்டே வருவாங்கிறதுனால பார்த்தோம். ஸோ இந்த பெட்டோட விலை பார்த்தீங்கன்னா ₹1400 ₹1300 சரி ஞாபகம் இல்லைங்க. பட் ₹1000 ப்ளஸ் அவ்வளோதான் இருந்தது. வித் 2 பில்லோட கொடுத்துட்றாங்க. இது உங்களுக்கு அமேசானில் கூட இருக்குது. பட் நாங்கள் ஷாப்லேயே போய் வாங்க டைம் கிடையாது எங்களுக்குன்றதால ஷாப்லேயே போய் பார்த்து அங்கே ஏர் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த டே வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஸோ காலையிலேருந்து நைட் வரலுமே பார்த்திங்கன்னா நல்லா பிஸியாக நல்லா ஆக்குபைடாக இருந்தது. இந்த டே வந்து நம்ம பிஸியாக சுறுசுறுப்பாக இருந்தாலே வந்து நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாதுல்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் பேக்கிங்னாலே பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோம்னாலே பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு ப்ராசஸ். எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஸ்டெரிலைசர்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். நான் ஸ்டில் விவான் வந்து பாட்டில் ஃபீட் எடுத்துகிட்டு தான் இருக்கான். அப்படின்றதுனால கண்டிப்பாக அவனுக்கு ஸ்டெரிலைசர் மற்றபடி அவன் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பேக் பண்ணி போகிறதுக்குள்ளே ஏன்டா ஊருக்கு போகிறோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. இங்கேயும் நல்லா ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். கீழே சப்போர்ட் வந்து ஒரு நல்லா வந்து உங்களுக்கு ஏர் பேக் கொடுத்துட்டு அது மேலே வந்து உங்களுக்கு பெட் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த விலாக் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக பயங்கர ஹாப்பியாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. ஸோ பேக்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஏர் பெட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் லக்கேஜும் ரெடி பண்ணியாச்சு. இதோட நாளைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன் சூப்பரான வீடியோன்னு. டேக் கேர். பை.